இரண்டாவது குழந்தையினுடைய உடலும் தற்போது எடுக்கப்படுகின்றது. இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமில்லாமல் அக்கம் வீடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட கண்ணீரிலே இருக்கிறார்கள், மிகுந்த வேதனையிலே இருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர், அக்கம் வீடுகளை சேர்ந்தவர்கள், உறவுகள் என 7 பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மழைக்காலம் என்பதனாலே விளையாடுவதற்காக உறவினர் வீட்டிற்கு வந்த குழந்தைகள் இதில் சோகமாக சிக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தையின் உடல் மேலே தூக்கி எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு பெண் குழந்தையினுடைய உடலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 7 பேரில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 2 பேரினுடைய உடல்கள் மேலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் ஒரு துயரமான சம்பவம் திருவண்ணாமலையில நடைபெற்றிருக்கிறது. இந்த வஉசி நகர் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த திருவண்ணாமலையே சோகத்தில் தான் இருக்கிறது. ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று மிகுந்த துயரத்தில் இருக்கிறார்கள். மலை அடிவாரத்திலேயே நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அசம்பாவிதம் நிகழலாம் என்ற அடிப்படையிலே தான் இந்த வீடுகள் இங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த வீடுகள் எல்லாம் முறையாக பட்டா வாங்கி இருக்கக்கூடிய வீடுகளா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. ஆனால் ஆபத்தான முறையில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய பாறை, பல டன் எடை கொண்ட ஒரு பெரிய பாறை மேலிருந்து உருட்டி கொண்டு கீழே வந்ததாகவும், ஆனால் ஒரு பாதி தூரத்திற்கு வந்த பிறகு அந்த பாறை மற்றொரு சிறு பாறையின் மீது முட்டி அங்கேயே நின்று விட்டதாகவும், அதன் பிறகு இது போன்ற அசம்பாவிதங்கள், துயர சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றும் இந்த பகுதி வஉசி நகர் மக்கள் குறிப்பிடுகிறார்கள். நேற்று வழக்கமான ஒரு நாள் போலத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நேற்று மழை என்பதாலும் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் இந்த குழந்தைகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் அக்கம் வீடுகளிலே சென்று விளையாடக்கூடிய அந்த நிலையிலே ராஜ்குமார், மீனா என்ற தம்பதிகளுடைய வீட்டில் 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவர்களது உறவினர்களின் குழந்தைகள் 3 குழந்தைகள் இவர்களது வீட்டிலே வந்து விளையாடுவதற்காக நேற்று மாலை ஒரு 3 மணி அளவிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மேலிருந்து உருண்டு வந்த பாறையும் மணல் அந்த சரிவிலே விழுந்து வீடுகள் உள்ளே மூழ்கி இருக்கின்றன. வீடுகளின் மீது மண் மூடிவிட்ட நிலையிலே 4 வீடுகள், அந்த மற்ற 3 வீடுகளிலும் இருந்தவர்கள் முன்பு நில அதிர்வு ஏற்பட்ட போதே 1 மணி நேரத்திற்கு முன்பு அவர்கள் இங்கிருந்து தப்பித்து அக்கம்பக்கத்து இடங்களுக்கு ஓடிவிட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு வீட்டில் மட்டும், ராஜ்குமார் என்ற அந்த ஒரு வீட்டில் மட்டும் குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பெரியவர்கள் உறங்கி கொண்டிருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக மதிய உணவுக்கு பிறகு எப்படி சாப்பிட்டு உறங்குவார்களோ வெளியிலும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் சாப்பிட்டு விட்டு பெரியவர்கள் உறங்க, குழந்தைகள் மட்டும் விளையாடி கொண்டிருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அப்படி விளையாடி கொண்டிருந்த போதுதான் இந்த துயரச் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அக்கம் வீடுகள் இருந்தவர்கள் ஓடினார்களே தவிர இந்த வீட்டிற்கு தெரியப்படுத்தவில்லை என்றும் சொல்கிறார்கள். ஒருவேளை யாராவது வந்து எச்சரிக்கை கொடுத்திருந்தால் கூட அவர்கள் காப்பாற்றி இருப்பார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. மிக மிக நடக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கின்றது. அதாவது இது ஒரு வாகனத்தில் சென்று அல்லது வேறு ஏதாவது சென்று விபத்து ஏற்படுவது என்பது ஒரு புறம் என்றால், வீட்டில் நன்றாக விளையாடி கொண்டிருந்தவர்கள், உறங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இப்படி ஒரு துயர சம்பவம் என்பது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவலர்களாக இருந்தாலும், மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தேசிய பேரிடர் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளும் இதில் சிக்கிக் கொண்டார்களே என்று மிகுந்த வேதனையில இருக்கிறார்கள். தற்போது 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற 5 பேரினுடைய நிலை என்ன ஆனது, அந்த 5 பேராவது பத்திரமாக மீட்கப்படுவார்களா என்று உறவினர்கள் கதறி துடிக்கிறார்கள். இறந்து போன 2 குழந்தைகளுடைய பெற்றோர் கதறி துடிக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். தரையிலும் மேலும் கீழும் உருண்டு அழுகிறார்கள், தலையிலும் மார்பிலும் அடித்துக் கொள்கிறார்கள். தொடர்ந்து அந்த வீட்டை ஜேசிபி எந்திரத்தின் மூலமாக தோண்டி எடுக்கக்கூடிய, அவர்களை மீட்பதற்கான அந்த பணி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது.